வெல்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நம்ம குரூப்பில் டெலிகிராமில் நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஹோலோகிராஃபில் என்எஃப்டி மின்ட்டிங் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இது ஒரு ஃப்ரீ என்எஃப்டி மின்ட்டிங் தான். இது ஒரு 3 days இருக்கும். ஸோ நம்ம மின் பண்ணிவிட்டு அதை பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு ஒரு 3 in 1. அதனால் நம்ம எந்த நெட்வொர்க் சூஸ் பண்ணுறோமோ அந்த நெட்வொர்க்கில் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நமக்கு ஆட் ஆகும் டிரான்சாக்ஷனாக. அதேமாதிரி ஹோலோகிராஃபோட டேப்பில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோலோகிராஃப் லேயர் 0ல் பில்ட் பண்ணனால நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் லேயர் 0ல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 3 in 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு புது கான்செப்ட் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அதாவது கிரிப்டோ டிப் ஆஃப் த டே அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஏர்டப்ஸாக மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி ஆப் ஆஃப் த டே அப்படி பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆப் ஆஃப் த டேயில் நம்ம இது சைட் சொல்லியிருந்தேன், கிரிப்டோ ரேங்க் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நீங்கள் இந்த ஜோராவில் இன்றைக்கி நம்ம பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஜோரா ஆல்ரெடி ஒரு 60 மில்லியன் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் காயின் பேஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோலோகிராஃபில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் இல்லைனாலும் ஒரு டீசென்ட் அமௌண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த ஹோலோகிராஃபில் இன்வெஸ்டர்ஸை பார்க்காம நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான காரணம் லேயர் 0. ஓகேங்களா? ஸோ லேயர் 0ல் இனிஷியல் ஸ்டேஜில் இவங்க இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணனால இதில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக லேயர் 0 டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஹோலோகிராஃபில் சீசன்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. மேலே உங்களுக்கு தெரியும், கம்மிங் சூன். ஓகேங்களா? ஸோ அதை லேட்டர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுத்த காரணம் கிரிப்டோ டிப் ஆஃப் த டே. அது என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த இது நான் மின் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு ஃப்ரீ. ஸோ நார்மலாக நம்ம மின் பண்ணும்போது ஜோராவில் மின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் கேஸ் எவ்வளோ வரும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு மின் கொடுக்குறேன். ஸோ நார்மல் உங்களுக்கு தெரியும், ஜோராக்கு நீங்கள் நார்மல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி ஈத்தீரியம்லேருந்து மாற்றலாம். இல்லை ஆல்ரெடி ஸ்டார்கேட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து நீங்கள் ஆர்பிட்ரம் அந்த மாதிரி நெட்வொர்க்கில் ஈத்தீரியம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே மார்க்கெட் நார்மலாக பார்த்தீங்கன்னா $1 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ என்எஃப்டி சொல்கிறேன். ஓகேங்களா? கேஸ் ஃபீ ஹையாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த குவையை 0.005 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 0.005. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கேஸ் பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு இந்த மெட்டாமாஸ்கோட ஃபால்ட்டெல்லாம் அது பிஎன்பி காட்டுது. ஆக்சுவலாக நான் பிஎன்பிலேருந்து ஜோராக்கு மாறினால, பட் அது எத்தீரியம் தான். அது ஓகேங்களா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இப்படி நீங்கள் இந்த என்எஃப்டி தான் மின் பண்ணணும்னு கிடையாது. ஓகேங்களா? ஜோரா செயினில் நீங்கள் எந்த என்எஃப்டி மின் பண்ணாலும், அதாவது ஃப்ரீ காஸ்ட் என்எஃப்டிஸை மின் பண்ணாலும், நீங்கள் கேஸ் ஃபீ, அதாவது டோட்டல் ஃபீ ரொம்ப கம்மியாகவே நம்ம மின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இப்போ மின்ட் ஆனதை உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் காட்டுறேன், எவ்வளோ ஃபீ ஆகியிருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.00222, அதாவது நம்மளோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $0.01 தான் நமக்கு செலவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிஎன்பி கிடையாது, இது எத்தீரியம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஃபால்ட்டால் அது மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு வேறு செயினுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அது ஓரளவுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 0.07. ஸோ ரொம்ப கம்மி தான். நம்ம நார்மலாக நீங்கள் இதை மின் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ நார்மலாக $1 கிட்ட உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த டேப் மேலே தான் கிடையாது. நீங்கள் ஜோரா எங்கே நீங்கள் மின் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கேஸ் ஃபீ இந்த இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ ட்ரிக் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிப் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த 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 ப்ராசஸை நீங்கள் மறக்காமல் ஜோராக்கு எங்கே நீங்கள் என்எஃப்டிஸ், ஜீரோ வேல்யூ என்எஃப்டிஸ் நீங்கள் மின் பண்ணாலும் இந்த ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ புது போஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் சில பேருக்கு புதுசாக நியூ பிகினர்ஸ்க்கு புரிய மாட்டுது, என்ன எங்கே போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். 0.005, 0.005, அதாவது ரெண்டுத்தையும் ப்ரையாரிட்டி குவை ரெண்டுத்துலேயும் மாற்றி நீங்கள் மின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஃபீ எல்லாமே கம்மியாயிடும் ஜோராவில். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோலோகிராஃபில் நீங்கள் ஜோரா யூஸ் பண்ணிக்கலாம், மேண்டில் இருக்குது, மேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம்,
புதுசு என்ன என்ன செயின் இருக்கோ நீங்கள் வந்து மீன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு அதோட பிரிட்ஜும் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மின் பண்ண பிறகு பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எந்த பிரிட்ஜ் வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை போய் பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது நார்மல் தான் ஓகேங்களா. இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் வந்து அந்த ஜொராவில் வந்து உங்களுக்கு கேஸ் ஃபீ எப்படி கம்மி பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதனால் நம்ம வந்து நாலேஜை கெயின் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி கிரிப்டோ நிஞ்சா தமிழ் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் ஏதாவது டெக்னாலஜி பற்றி வேணும்னா கேளுங்க. தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலன்னா நான் வந்து படித்து அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.